السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹிற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தப தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதத்தை வரவேற்கின்ற மாதமாக இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதத்திலே 2வது வெள்ளிக்கிழமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் மிக கண்ணியத்திற்குரியது. அந்த மாதம் பரக்கத்திற்கு பொருந்திய மாதம். இந்த மாதத்தை நாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள் என்பதை பற்றியும் இந்த மாதங்களிலே என்னென்ன நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் கடந்த வாரங்களிலே நாம் தெரிந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதங்களிலே அது ஒன்று மாதம். இந்த மாதத்தை நாம் வீணடிக்காமல் அதிக அமல்களை செய்து அல்லாஹுவின் பொருத்தத்தையும் ரசூலுடைய பிரியத்தையும் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜனவரி மாதத்திலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி தேசிய அளவிலே இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. சமூகத்திலே இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும், இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இளைய சமுதாயம் அவர்களின் இலக்கை விட்டு வெளியே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமையை எப்படி பயன்படுத்தினார்கள், இளவல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். இளைய சமுதாயம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் கடமையாக்கினார்கள். அவர்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சக்தி வாய்ந்த ஒரு பருவம் தான் இளமை பருவம் என்பதாக சொல்லுவான். இளைஞர்கள் எழுச்சியானவர்கள், உணர்ச்சியானவர்கள், வீரம் உள்ளவர்கள், வேகம் உள்ளவர்கள்.
இவைகளெல்லாம் இளைஞர்களிடத்திலே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மைகள். இதை கொண்டு அவர்களை எப்படி பண்படுத்த வேண்டும், வீரமிக்கவர்களை பக்குவமாக எப்படி கொண்டு வர வேண்டும், எந்த விஷயத்திலே இளமை பருவத்தை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய சொல்லுவார்கள். இந்த பருவம் எந்த செயலையும் துணிவாக செய்வார்கள், உணர்ச்சியோடு செய்வார்கள், துணிச்சலோடு செய்வார்கள். இளமை பயம் அறியாது என்று சொல்வார்கள். இந்த பருவத்தை முன்னேற்ற பாதையிலே நாம் கொண்டு போனோம் என்று சொன்னால் இந்த இளைஞர்களை கொண்டே ஒரு சமுதாயம் வெற்றி பெறும். அவர்கள் வெற்றியாளர்களாக மாறி போவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சமூகம் பாவத்தின் பக்கமும் பகைமையின் பக்கமும் தீமையின் பக்கமும் கொடுமையின் பக்கமும் இவர்களை கொண்டு போய் நாம் சேர்த்து விட்டால் இளைஞர்கள் சமூகத்திலே மிக கேவலமானவர்களாக சீரழிந்தவர்களாக ஆக்கப்படுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் நாளைய சமூகத்தின் தலைவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்கள் எக்காலத்திலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய விஷயத்தை இருந்தாலும் இந்த இளைஞர்கள் இறங்கிவிட்டால் இந்த இளைஞர்களின் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும். ஏன் நாட்டையே மாற்றிவிடலாம், சமூகத்தை மாற்றிவிடலாம் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்கள் இருக்கின்ற ஆற்றலை பற்றி மிகவும் பெரிதாக சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த இளைஞர்களை வழிகாட்டுகின்ற நேரத்திலே நல்லொழுக்கத்தோடு கொண்டு போக வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கின்ற பொழுதே பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை மிகவும் முக்கியமான பருவம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவுவதற்கும் இஸ்லாமியர்களை உருவாக்குவதற்கும் முஸ்லிமான சமூகத்திற்கு மிகவும் வலு சேர்ப்பதற்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இளைஞர்களை தான் தேர்வு செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹுவை தேர்வு செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹுவை தேர்வு செய்தார்கள். நிறைய வாலிபர்கள் தான். கைபர் கோட்டையின் கதவுகளை தூக்கும் அளவிற்கு சக்தி பெற்றவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். 3 அடிதான் இருப்பார்கள். கைபர் போர்க்களத்தினுடைய கைபர் கோட்டையினுடைய கதவுகளை அப்படியே தூக்கியவர்கள் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். அவ்வளவு வலிமை இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதே இளைஞர்கள் நல்லொழுக்கத்தோடு அவர்கள் தங்களுடைய வலிமைகளை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள், மறு உலகத்திலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறி போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள், நல்லொழுக்கமுள்ள இளைஞர்கள், பள்ளிவாசலின் பக்கம் வரக்கூடிய இளைஞர்கள், நிர்வாகத்தின் பக்கம் வரக்கூடிய இளைஞர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாளை அரசினுடைய நிழலிலே இருப்பார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 நபர்கள் தேவைப்படுகிறார்கள். எந்த சமூகம் உருப்பட வேண்டுமோ, எந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறி போக வேண்டுமோ அதில் 2 பேர்களுடைய முயற்சி இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். 1 முதியவர்கள், 2 இளைஞர்கள். இவர்கள் 2 பேர்களும் இணைந்து சமூகத்தை அவர்கள் வழிநடத்தினால் அந்த சமூகம் மிகப்பெரிய நல்ல சமூகமாக மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த காரியத்தை எடுத்தாலும் இளைஞர்களும் முதியவர்களும் சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்கிறது அல்லவா, இந்த கட்டமைப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இது யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாவை நீங்கள் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் பணிக்கிறான். காபாவை கட்டும் வேண்டும் என்று பணிக்கின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக தனக்கு
துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாலிபரைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். வைஸ்மாயில வயிது யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வைஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த காபாவினுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்டினார்கள் என்பதாக வரலாறுகளிலே அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வார். அதற்கு பின்னால் தான் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். கட்டுவதற்கு உறுதுணையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இளைஞனும் ஒரு முதியவரும் சேர்ந்து ஒரு காரியத்திலே இறங்கிவிட்டால் அதிலே மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்கள் இந்த உலகத்திலே மிக தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களுடைய போக்குகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், இந்த இளைஞர்களுடைய குணாதிசயங்களுக்கு எப்படி நாம் பங்களிக்க வேண்டும், அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை ஹதீசுகளிலே பதிவு செய்வார்கள். இளைஞர்களை கொஞ்சம் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் வழி தவறி விடுவார்கள். அவர்களை நாம் அப்பப்பொழுது அவர்களை சரியான முறையிலே கடிவாளம் போட்ட குதிரையை போன்றவர்களை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக அவர்களின் வாழ்வும் நல்லதாக அமைந்துவிடும். அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்வைகளும் அவர் நல்லதாக அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் டீன் ஏஜ் என்பது மிக மோசமான ஏஜ். டீனேஜ் இருக்கிறது அல்லவா, அது மிக மோசமான ஏஜ். அது வயது மிக மோசமான வயது. அவனுடைய வயதிலே அவன் மதில் சுவத்தில் இருக்கின்ற பூனையை போன்று இருப்பான் என்று சொல்வார்கள். இந்த பக்கம் குதிப்பதா அந்த பக்கம் குதிப்பதா, நன்மையின் பக்கம் வருவதா தீமையின் பக்கம் வருவதா என்று தெரியாமல் நிலைமை தடுமாறி கொண்டு இருக்கக்கூடியவன் தான் இளைஞன். சரியான நேரத்திலே சரியான காலங்களிலே அவனை சரியாக நாம் வகுத்து விட்டோம் என்று சொன்னால் நல்லவனாக மாறி போவான். அவனை சரியாக வழிகாட்டவில்லை என்று சொன்னால் தீயவனாக மாறி போவான் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான அம்சமான வழிநடத்தல்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறம் மாறக்கூடியவர்கள் மனிதர்கள். காலத்திற்கு தகுந்தால் போல் மனிதன் மாறிக்கொண்டே போவான். தேசத்திற்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டே போவான். தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தனக்காக வேண்டி மாற்றிக்கொண்டே போவான். வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் அவனை மாற்றிக்கொண்டே போவான். இது இளைஞர்கள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமை என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இளைஞர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கடப்பாடிலே இருக்கிறோம். நிறைய இளைஞர்கள் தங்களுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, அவர்களின் புத்தி என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் செயல்படுகிறார்கள். தந்தையிடத்திலே அவர்களின் சொற்களை கேட்பதில்லை, பெற்றவர்களின் சொல்லை கேட்பதில்லை, மற்றவர்கள் சொல்லையும் கேட்பதில்லை, மஹல்லாவிற்கும் மதிப்பு கொடுப்பதில்லை, பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய தலைவர்களையும் மதிப்பதில்லை. இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலே எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் நாடியதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை செய்கிறார்கள். முதியவர்களிடத்திலே ஆலோசனைகள் கேட்பதில்லை, முதியவர்களை மதிப்பதில்லை. இது இளைஞர்களின் பக்குவம் இல்லாத தன்மைகள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இளைஞர்களிடத்திலே இல்லை. அதனால்தான் வழிகட்டு போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வண்டி ஓட்டுவதில் கூட அவர்களுக்கு ஒரு திட்டம் இல்லை, பேசுவதில் கூட ஒரு திட்டம் இல்லை. முதியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் கற்று வைத்திருக்கவில்லை. இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை பெற்றவர்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் பக்குவம் வருகின்ற நேரத்திலே அந்தந்த விஷயங்களை, மார்க்க விஷயங்களை கற்றுத்தாருங்கள். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பெற்ற தந்தையிடத்திலே எப்படி பேச வேண்டும், தாயிடத்திலே எப்படி பேச வேண்டும்,
இன்னைக்கு பெற்ற தந்தையை மரியாதை குறைவாக பேசக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். கண்ணிய குறைவாக பெற்றவர்களை பேசக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயை கண்ணிய குறைவாக பேசுவார்கள், மனைவியை கண்ணிய குறைவாக பேசுவார்கள், தன் உடன் பிறந்தவர்களை கண்ணிய குறைவாக பேசுவார்கள். அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. பேசக்கூடிய விஷயத்தில் கூட இன்றைய சமூகத்திலே இளைஞர்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக மரியாதை குறைவாக பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை சரியாகிவிட்டால் இந்த சமூகம் சரியாகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சமூகம் அழிவதற்கு இளைஞர்கள் தான் காரணம், சமூகம் வளர்வதற்கு இளைஞர்கள் தான் காரணம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்கினார்கள், சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள், தங்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கின்ற தன்மைகளை உருவாக்கினார்கள், போட்டிகளையும் பொறாமைகளையும் அமல்களிலே உருவாக்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதிலே அல்லவா, இன்னைக்கு இளைஞர்களிடத்தில் எதிலே போட்டி இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பன் வண்டி வாங்கி விட்டால் அதை விட அதிகமான பணம் உள்ள வண்டிகளை, விலைவாசி உள்ள வண்டிகளை வாங்க வேண்டும் என்பதாக நினைக்கிறான். செல்போனை அவன் ஒரு பொழுதும் விடாப்பிடியாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு செல்போனை விட்டு பிரியாத இளைஞர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இளைஞர்களிடத்திலே செல்போன் மிக முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அதுதான் உயிர் என்பதாக நினைக்கிறான். மனைவி இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், தந்தை இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், உணவு இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், எல்லா விஷயங்களையும் தியாகம் செய்து விடுவான். ஆனால் செல்போனை மட்டும் அவனால் தியாகம் செய்ய முடியாது. அதனுடைய சார்ஜரோடு அவன் கையிலே வைத்துக் கொண்டிருப்பான். எப்பொழுதுமே அவனுக்கு சார்ஜர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சார்ஜர் குறையக்கூடாது. 24 மணி நேரங்கள் அவனுக்கு போகவில்லை, பத்தவில்லை. செல்போனை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரங்கள், காலங்கள், அவனுக்கு போதாத காலங்களையும் நேரங்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இரவு பகல்களாக மாறி போகிறது, பகல் இரவாக மாறி போகிறது, தூக்கமே இல்லை. இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்களிலே இப்படி ஒரு பக்கம் சீரழிந்து கொண்டே போகிறார்கள். நண்பனுக்கு பேஸ்புக்கிலே அனுப்புகிறான் மெசேஜ்களை, அதை இவன் சென்று செய்ததை அவன் லைக் செய்ய வேண்டும் என்பதாக பிரியப்படுகிறான். அவன் செய்யவில்லை என்று சொன்னால் நான் அனுப்பிய மெசேஜை நீ ஏன் லைக் செய்யவில்லை என்று கோபித்துக் கொள்கிறான். காலையிலே சுபு நேரத்திற்கு பாங்கு சொன்ன உடனே தன்னுடைய நண்பனுக்கு காலடித்து சுபுகு நேரமாகிவிட்டது, எழுந்திரு என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் வலிமார்கள். யோசித்து பாருங்கள். சுபுகு தொழுகவில்லை என்று ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு கோபித்துக் கொண்டதாக வரலாறுகள் இல்லை. தஹஜ்ஜத்திற்கு எழுப்பிய சகோதரர்கள் யாரும் இல்லை. தஹஜ்ஜத்திற்கு எழ வேண்டும் என்று எழுப்பக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியிலே இந்த அமல்களின் பக்கம் பரஸ்பரம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ட்விட்டர்ல நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன், அதை எடுத்து பார்க்கவில்லை என்று கோபித்துக் கொள்கிறார். வாட்ஸ்அப்ல நான் அனுப்பினேன், நீ எடுத்து பார்த்தியா, ஓபன் பண்ணினியா நீ என்று கோபிக்கிறான். இவ்வளவு கோபம் வரக்கூடிய இளைஞர்கள் சுபுகு தொழுகைக்கு உன்னை நான் எழுப்பினேன், என்னுடைய காலை நீ அட்டன் பண்ணையா கேட்பதற்கு ஆள் இல்லை. 5 நேர தொழுகையை விட்டவனை ஒரு சகோதரன் கோபித்துக் கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி என்று சொன்னார்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி நாம நின்றோம் சொன்னா நம்ம முன்னால இருக்கக்கூடிய குறைகளை கண்ணாடி எடுத்து சொல்லும். ஒரு மூமின் கண்ணாடியை போன்றவன். அவன் தொழவில்லை என்று சொன்னால் இந்த மூமின் அவனுடைய நன்மை, தன்னுடைய குறைகளை, அவனுடைய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அவன்தான் ஒரு மூமின் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அவனுடைய குறைகள் முழுக்க முழுக்க பேஸ்புக்கிலே போகிறது, ட்விட்டர்ல போகிறது, வாட்ஸ்அப்பிலே கொண்டு போய் நாம் செலுத்தக்கூடியவர்களாக அவனுடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் பயன்படுத்துகிறோம். ஒரு சின்ன தவறு செய்து விட்டால்
அல்லது ஏதாவது அடிதடிகள் நடந்து விட்டது, அல்லது ஏதாவது ஒரு பேசிவிட்டான், இவைகளை உடனுக்கு உடனே அது நல்லதா கெட்டதா என்று பரிசிப்பதில்லை, அதை பரிசீலித்து பார்ப்பதில்லை. நல்லதா என்பதாக அவர்கள் அதை கேட்டு கூட பார்ப்பதில்லை, உடனே பார்வையிடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறார். நல்லதா கெட்டதா எதையும் பார்ப்பதில்லை. அது உண்மையா பொய்யா என்பதை அது சோதிப்பதும் கிடையாது. அவர்கள் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, செல்போன்களிலே அவர்கள் சொல்லை துளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். காலங்கள் அனைத்தையுமே அதிலே துளைந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இளைஞர்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் பார்த்தால் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள், போதை ஊசிகளை பயன்படுத்துகிறார்கள், மது பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவைகளெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இளைஞர்கள், யுவதிகள் இப்படியே அவர்களுடைய வாழ்க்கைகளை மாறிப்போய் அவர்கள் வீணடைந்து சீரடைந்து போகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹுவின் பயத்தை முதலிலே நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நாம் தப்பு செய்தாலும், நாம் மறைவாக செய்தாலும், வெளிப்படையாக செய்தாலும் ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவனின் பயத்தை நம் பிள்ளைகளுக்கு சிறிய பிராயத்திலிருந்தே கொண்டு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு நம் பிள்ளைகளுக்காக வேண்டி முதலிலே துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என் பிள்ளைகள் சாலிகாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நாம் துஆ செய்கிறோமா என்று பார்க்கின்ற நேரத்திலே பிள்ளைகள் எப்பொழுது வீட்டை விட்டு துளைவார்கள் என்று பார்க்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்பொழுது வீட்டை விட்டு போவார்கள் என்ற பிள்ளைகளும் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தையை பார்த்தாலே பிடிக்காத பிள்ளைகள், பிள்ளையை பார்த்தாலே தந்தைக்கு பிடிக்காத தந்தைகள், இப்படி போய்கொண்டிருக்கிறது காலங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு பக்கம் இளைஞர்களிடத்திலே நிறைய போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பழக்கம் என்னவென்று சொன்னால் கூடா நட்புகள். நல்ல நண்பர்களை யாருமே நண்பர்களாக எடுத்துக் கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நல்லவனா கெட்டவனா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் நண்பனை பாருங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லவரா கெட்டவரா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்கள். அபூபக்கர் நல்லவரா கெட்டவரா என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாருங்கள். நல்ல நண்பர்களை, நல்ல நட்பு வட்டாரங்களை நாம் நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இது பெற்றோர்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். யாரிடத்தில் சேருகிறார்கள், என்ன பழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பெற்றவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மாறு செய்யாத குழந்தைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலங்கள் எல்லாம் பெற்றவர்களுக்கு தெரியாமலேயே நிறைய பெரும் பாவங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்று மிகைத்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்கள் எதை சொன்னாலும், பிள்ளைகள் எதை சொன்னாலும் பெற்றோர்கள் நம்பி விடுகிறார்கள். கல்லூரிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெளியிலே சுத்தக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம். யுவதிகளை நிறைய பேர்களை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல நடைமுறைகளை நம் பிள்ளைகளுக்கு அவர்களின் வாழ்க்கை பூராவும் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வழி தவற மாட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவில் இருந்தால் கூட வழி தவற மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை நம் பிள்ளைகள் பெற்றதிலிருந்து அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாப்பிடுகின்ற நேரத்தில், மலம் கழிக்கின்ற நேரத்தில், பேசுகின்ற நேரத்தில், தூங்குகின்ற நேரத்தில், தூங்கி எழுகின்ற நேரத்தில்,
அவர்கள் பள்ளிக்கூடம் போகின்ற நேரத்தில், பள்ளிக்கூடம் போகிவிட்டு வந்ததற்கு பின்னால், பள்ளிவாசலுக்கு அனுப்புகின்ற நேரத்தில், தொழுகை விஷயங்களிலே அவர்களை எழுப்புகின்ற நேரத்திலே, இவைகளை எல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டிய சுன்னத்தான கடமைகளின் கடப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வளர்த்த நிறைய இளைஞர்களை, பெருமானாருடைய வளர்ப்பிலே வளர்த்த இளைஞர்களை நாம் எடுத்து பார்க்கலாம். ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வளர்ந்தவர்கள், அலி ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே வளர்ந்தவர்கள், அனஸ் ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே வளர்ந்தவர்கள். இன்னைக்கு அவர்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற நேரத்திலே பல ஹதீசுகளின் அறிவிப்பாளர்களாக அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஹதீசுகளை அலி ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த விஷயங்களை சொல்லுவார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். முடியாத தீர்ப்புகளுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு. அவர்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள்? பெருமான் தான் பக்குவப்படுத்தினார்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாயகம் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை நம் பிள்ளைகளின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை தவறியதால் தான் தவறு என்று எது என்று தெரியாமல், போதை என்பது ஹராம் என்று கூட தெரியாமல், அது மட்டுமல்ல மார்க்கத்திலே சிறுக்கான விஷயங்கள் எது என்று தெரியாமல் கூட இன்றைய இளைஞர்கள் நம்முடைய வீடுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே வெட்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12 வயதாகிவிட்டது, 15 வயதாகிவிட்டது. முழுக்குடைய விஷயங்கள் நம் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. ஜனாபத்தினுடைய குளிப்புகளை பற்றி தெரிவதில்லை. ஒழுவினுடைய விஷயங்கள் தெரிவதில்லை. ஒழு முறிந்து போவதனுடைய விஷயங்கள் தெரிவதில்லை. தொழுகையினுடைய பரலுகள் தெரிவதில்லை. நேரத்தின் அறியக்கூடிய விஷயங்கள், 5 நேர தொழுகையின் நேரங்களை அறிவது பரல் என்பது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தங்களுக்கு வரக்கூடிய இந்திரியங்கள் நஜீஸ் என்பதை கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலே நம் பிள்ளைகளிடத்திலே நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதே மாதிரிதான் பேசுவது யாரிடத்திலே ஹலால், பேசக்கூடாது என்பதை எல்லாம் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அந்நிய பெண்ணிடத்திலே, அந்நிய ஆணிடத்திலே பேசக்கூடாத விஷயங்களை நம் பிள்ளைகளுக்கு பதிவு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாமன் மகளிடத்திலே பேசுவது ஹராம் என்று சொல்ல வேண்டும். அத்தையின் மகளிடத்தில் பேசுவது ஹராம் என்று சொல்ல வேண்டும். நான் அக்கா தங்கையாகத்தான் பேசுகிறேன், மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி. இவைகளெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நம் பெற்றோர்கள் நாம் சொல்லித்தர வேண்டும். முதலிலே அதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஐடி படித்த நிறைய பேர்கள் இரவு தூங்குவதே இல்லை. அவருடைய நிலைமைகளை நினைக்கின்ற நேரத்திலே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இரவு பகலாக அவர்கள் கம்பெனிக்காக வேண்டி உழைக்கிறார்கள். திடீரென்று வேலை இல்லை என்று சொல்லிவிடுகிறான். ஐடி படித்த நிறைய நபர்களை நாம் பார்க்கிறோம். சென்னையிலே மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறார்கள் உண்மைதான், ஆனால் அந்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் பக்குவங்களோடு அவர்கள் எந்தெந்த வேலைகளிலே எதற்கு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை பார்ப்பதில்லை. ஆனால் நிறைய சம்பளங்கள் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி படித்துவிட்டு கடைசியாக வேலையே கோட்டை விடக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நிறைய மோசமாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற நேரத்தில் சரியாக தூங்குங்கள். நம் பெற்றவர்கள் சொல்லித்தர வேண்டும். இஷா தொழுத உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க சொன்னார்கள். இன்னைக்கு இஷா தொழுத உடனே தான் அவன் முழிக்கிறான். இஷா தொழுத உடனே மனிதன், இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், இஷா தொழுதற்கு பின்னால் தான் அவருடைய கண்கள் எல்லாம் விழிக்கிறது. இரவு முழுக்க விழித்துக் கொண்டே இருக்கிறான். நல்லதை பார்த்து விட்டால் கூட பரவாயில்லை, அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பொருத்தமில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பதின் காரணமாக அவன் பாவத்தின் பக்கம் அவன் வெகு வேகமாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க நடைமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நம் இளவல்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி.
அவர்களை சீரழிவில் இருந்து அவர்களை பாதுகாப்பது பெற்றோர்கள் மீது மிகப்பெரிய கட்டாய கடப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகளாவியாக தேசிய அளவிலேயே வருகின்ற 12ஆம் தேதி இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடுவது பெருசல்ல. இளைஞர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்திலே இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு வரலாறுகளை எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், இளைஞர்களாக வாழ்ந்த இஸ்லாமியர்களுடைய நிலைமைகள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் இன்றைய வரையும் எப்படி போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் அவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்கள் போடக்கூடிய ஆடைகளில் இருந்து, அவர்கள் வெட்டக்கூடிய முடிகளில் இருந்து, அவர்கள் எல்லா விஷயங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் இருந்து எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள். உணவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நின்று கொண்டு உணவு உண்ண வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகளிலே நின்று கொண்டு உணவு உண்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு பஃபே சிஸ்டம் தான். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தோம் சொன்னா ட்ரெயின் வந்து நிற்கும், உடனே என்ன தட்டை ஏந்திக்கிட்டு நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உடனே ட்ரெயின் எடுத்த உடனே தட்டை தூக்கி வீசிட்டு ட்ரெயின்ல ஏறி போய்கிட்டே இருப்பான். இன்றைய நிலவரங்கள் எல்லாம் நடந்து கொண்டு சாப்பிடுகின்ற கலாச்சாரங்கள் மிகைத்து போய்விட்டது. ஹோட்டல்ல கூட நிறைய பேர் சேர் போடுறது இல்லை, நின்றுகிட்டே சாப்பிட்டு போறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திற்கு முரணானது, மாற்றமானது. ஆடைகளை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகளை, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இறுக்கமான ஆடைகளை போடாதீர்கள். இறுக்கமான ஆடையினால் அவனுக்கு அசௌரியங்கள் ஏற்படுகிறது, அவனுக்கு நோய் நொடிகள் வருகிறது என்பதை மருத்துவர்கள் சொன்னாலும் சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் டைட் பேண்ட் தான், டைட் சட்டை தான். கண்ணியத்திற்குரியவர்களே, மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியும் அளவிற்கு இன்றைய ஆடைகள் மிகவும் மோசமாக குறைந்து போய்விட்டது. ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ரேஷன்ல எடை குறையும், ஃபேஷன்ல ஆடை குறையும். அதுதான் இன்றைக்கு. ஃபேஷன்ல எல்லாம் குறைந்து போய்விடும். ஷார்ட் ஷர்ட் தான், லோ ஹிப் தான், பேண்ட்ல டைட்டா போடுவாங்க, பென்சில் பிட்டு நிறைய இருக்கிறது. நிறைய வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டியவைகள் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்பதை பெருமானார் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் முடியை கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒதுக்கினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிப்பி வைத்திருந்தார்கள், பின்னால முடி விட்டிருந்தாங்க. அது எப்படி விட்டிருந்தார்கள்? அதற்கு தனி தரங்கள் இருக்கிறது, அதனுடைய தரங்கள் தனி. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே விட்டிருக்கிறான், முன்னாடி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறான், நாலா பக்கமும் சிரைத்து விட்டு நடுவுல மட்டும் முடி, ஒரே பக்கம் மட்டும் சிரைத்து விட்டு இந்த பக்கம் முடி. இவைகளெல்லாம் இன்றைய இளைஞர்களின் பழக்க வழக்கங்களாக மாறி போவதை, கலாச்சாரங்களாக அவர்களுக்கு மத்தியிலே அது நன்மையாக கருதப்படக்கூடியதாக ஆகி போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளெல்லாம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்கள் அல்ல என்பதை பெருமானார் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். நம் பிள்ளைகளுடைய தலையை பார்க்கணும், எப்படி முடி வெட்டிருக்கான்னு பார்க்கணும், அவன் தாடி எப்படி விட்டுருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு தாடினா கூமாச்சா விட்டுருக்காங்க. தாடி விடுறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. இன்னைக்கு தாடி விட்டுருக்கிறத பார்த்தா யாரு முஸ்லீமும் யாரு காஃபிருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே தாடி விட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் தாடி விட்டாரு, நானும் தாடி விட்டுருக்கிறேன். எந்த தலைவர்னு தெரியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தலைவர் என்பதாக சொல்லப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற நேரத்திலே நம் பிள்ளைகளை சரியான பாதையிலே கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டிய கடப்பாடிலே நாம் இருக்கிறோம். அவர்களை சரியான முறையிலே கொண்டு போய் அவர்களை செதுக்கி விட்டோம் என்று சொன்னால் அவர்களும் வெற்றி பெறுவார்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்களும் வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருகின்ற
சந்ததியினர்களை சரியான வழியிலே கொண்டு சேர்ப்பதற்கு பெற்றோர்களின் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இளைஞர்களை சரியான பக்குவம் உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி உருவாக்கினார்களோ அதுபோன்று நம் பிள்ளைகளை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீப் அளிப்பானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜும் உம்ராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாக்குரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. சுன்னத்து தொழுது